இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு கேட்கலாம். இன்னைக்கு என்ன ஆண்டி பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து அக்கார அடிசல், ஐயங்கார் ஸ்டைலில் அக்கார அடிசல். இது another version of சக்கரை பொங்கல் சொல்லலாம். ஓ ஓகே, பேரே புதுசாக இருக்குது. ஆமாம், ஐயங்காரத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அக்கார அடிசல். ஏன்னா சக்கரை பொங்கலில் பால் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், இது பால் யூஸ் பண்ணுறதுனால இது. ஓ ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பால், ரைஸ், பச்சரிசி, வெல்லம், பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நெய், காடமம் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அண்ட் கார்னிஷிங்க்கு கேஷ்யூ அண்ட் கிரேப்ஸ். இப்போது அக்கார அடிசலில் செய்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. நெய் எவ்வளோ ஆண்டி போடுறீங்க? இப்போ வந்து நம்ம வறுத்துக்கிறதுக்கு தான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடலாமா? ஓகே. கார்னிஷிங்க்கு தேவையான இதுக்கா? ஓகே. ரைஸ் வந்து ஒரு கப்பு. ஒரு ஆளாக்கா? ஓகே, ஒரு கப்பு போடலாம். ஓகே, டிரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாமா? ஆமாம். இப்போ 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டோம். அடுத்து இது சிம்மில் வச்சுக்கலாமா? கலர். ஓகே, நான் கிளறவா? நீங்கள் இப்படி வந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஓகே. ஆக்சுவலாக ரைஸோட இது எப்படின்னா நார்மலாக வந்து ஒரு கப்புக்கு நார்மல் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறதுனா கொஞ்சம் குழைய வரணும்னா 1:3 இப்போ ஒரு கப் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம. ஸோ அதனால 1.5 கப்பு நம்ம இது போட்டுட்டு, ஏன்னா ஒரு டம்ளர் இது போட பால் போட போகிறோம். another 1 டம்ளர் வந்து வாட்டர். ஓகே, ஏன்னா நம்ம குழைய வேணும். ஸோ 1:2. ஆமாம், 1:2 போட்டுட்டு, ஏன்னா பால் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு 1:3 கணக்கு வந்துருக்கு இல்லையா? க்ளோஸ் பண்ணிட்டு இது எவ்வளோ நேரம் ஆண்டி இருக்கணும்? அதான் சவுண்ட் வர வரையும். ஓ ஓகே. எத்தனை விசில்? 3 விசில்ஸ். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கார்னிஷிங்க்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதில் ஒரு கார்னிஷிங்க்கு தேவையான அளவான கீ, நம்மளுடைய கேஷ்யூஸ் அண்ட் ரேசன்ஸ். நீங்கள் க்ரீனும் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் பிளாக் யூஸ் பண்ணுறோம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது என்ன கலர் ஆண்டி வரணும்? ப்ரௌன் கலர். ஓகே, ஒரு லைட் ப்ரௌன். ஒரு கோல்டன் கலர் அந்த மாதிரி சொல்லலாமா? ஓகே. அமேசிங், ஸ்மெல்ஸ் அமேசிங் டோ. கேஷ்யூஸ் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சிம்மில் போட்டுடுறேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ இது ஒரு சின்ன கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வச்சுக்கலாம். அடுத்த ஆண்டி நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லம் போட்டு பாகு வச்சுக்கணும். ஓ பாகா, ஓகே.
ஸோ 1 கப் நம்ம ரைஸ் போட்டிருக்கோம் இல்லையா? 1 கப் பாகா 1.5 போட்டுக்கலாம். ஓகே. இப்போ பால் கொத்துறதுனால கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாயிடும். போதும் கொஞ்சமாக. ஓகே. இது மெல்ட் ஆகிற அளவுக்கா? மெல்ட் ஆகி ஃபுல்லாக இது வந்து ஒரு ஸ்டிக்கி டெக்ஸ்சர். ஓகே. ஸ்ட்ரிங்கி டெக்ஸ்சர். இது சுகர்லையும் பண்ணலாமா? சுகர் சிரப் போடலாமா? சுகர் சிரப் இல்லை, சுகர் சிரப் பண்ணால் அது பேர் வேறு. அதுக்கு என்ன பேர்? இது ஷீரானம். என்னது? ஷீரானம். ஷீரானம். ஓகே. ஒரு இன்க்ரீடியன்ட்னால பேரே மாறிடும். ஆமாம். சக்கரையில் பண்ணால் ஷீரானம், சக்கரை பொங்கல். ஸோ இது நம்ம பாலும் ஊற்றி பண்ணுறதுனால அக்காரா. ஓகே, அக்காரா. அதுக்குள்ளே இதை எடுத்தான்னு பார்ப்போம். இது நமக்கு அந்த குழாயிற டெக்ஸ்சர் வேணும். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா இதை குழைச்சி வச்சுக்கணும். இப்போ பாரு, ஒரு மாதிரி கொஞ்சம் செமி பேஸ்ட் அந்த டெக்ஸ்சர். ஓகே. இப்போ இந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கணுமா? இல்லை இதாக காடமம் போட்டுட்டு அதுக்கப்புறம். ஓகே. காடமம் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் பவுடரா. இது எவ்வளோ போடுற? ஓகே. அது போடுன்னு ஸ்மெல்லே மாறுது ஃபுல்லாக. கொஞ்சம் ரிங் எவ்வளோ தூரம் வருதுன்னு பாரு. இப்போ இப்படி பண்ணுறோம்ல, இப்படி பார்த்தா இது எவ்வளோ லேட்டாக விழறதா? ஸோ திஸ் இஸ் இனஃப். That's a right texture you mean. Okay. இன்னும் பாகா பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வச்சுக்கலாம், பட் திஸ் இஸ் இனஃப். திஸ் டெக்ஸ்சர் இஸ் குட். Okay. ஸோ இதா. Okay. கிண்டதுக்கு எதுவும் மெத்தட் இருக்கா? இல்லை, அப்படியே நார்மல் ரேண்டம் ஸ்டர். ஓகே. கலந்துக்கும். ஸ்மாஷ் பண்ணு. ஓகே. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கீழே முடிகிற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இப்போது. ஸோ அதனால் கடைசியில் இது எப்பவுமே இது கேஸ் ஓடின்னு இருக்கிறது இந்த வெள்ளத்தில் மாத்திரம் இது போயின்னு இருக்கிறச்சே நம்ம பால் குத்தக்கூடாது. வச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். ஓகே. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பால் குத்தணும். ஓகே. ஸோ இப்போ காய்ச்சின பாலை குத்துட்டோம். ஓகே. இது முதல்ல கொஞ்சம் கலந்துட்டோம் எல்லாமே. ஓகே. நல்லா ஹார்ட் ஆகிட்டு இருக்கு போக போக. அவ்வளோதானா? இது ஓவர். இப்போ கொஞ்சம் முதிர்வப்பு இது போட்டு கொஞ்சம் கலந்துருவோம் நம்ம. ஓகே. நம்ம பண்ணி வச்சிருக்க கார்னிஷிங்கோட. கார்னிஷிங்க்கு நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கொஞ்சம் போட்டுருவோம். ஓகே. இப்போ ஆஃப் பண்ணி வச்சு ஆஃப் பண்ணக்கப்புறம் காய்ச்சின பாலை கொஞ்சம். ஓகே. நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்குள்ள இது வந்து சரியாயிடும். ஓகே. ஓகே. ஸோ சாப்பிட்ற லெவலில் இருக்கும். அவர்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் செம சாலிடாக இருக்கணும். ஓகே. சக்கரை பொங்கல்றது கொஞ்சம் கெட்டிமாக இருக்கும், கொஞ்சம் செம சாலிடாக இருக்கும். ஓகே.
இப்போ கார்னிஷிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கார்னிஷ் பண்ணிடலாமா? ஃபண்டாஸ்டிக் ஆண்டி, நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு அந்த ஸ்வீட்டோடைய தகட்டலும் இல்லை, நல்லா இருக்கு.